தாவேக்காக்கு எதிராக தொடர்ந்து தன்னோட குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே வர சீமான் அடுத்த கட்டமா ஒரே மேடையில விவாதிக்க தயாரான்னு அழைக்கிற முடிவுல இருக்காராம். ஆனா விஜயோ இவரை பேசுற கருத்துக்கு பதில் பேசிடவே கூடாதுங்கிறதுல ரொம்பவும் தெளிவா இருக்காராம். டெல்லியும் ஆளும் திமுகவும் தான் நம்ம டார்கெட். இவர் இல்லைன்னு அவரோட கட்சியில் இருக்க அடுத்த கட்ட தலைவர்கள் கிட்ட இவர் விஷயத்துல கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காராம். ரெண்டு கட்சிக்கும் நெருக்கமா இருக்க சில பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சீமான் கிட்டேயே நேரா போய் சொல்லி பார்த்தாங்களாம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, விஜய் எனக்கு பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, இனிமே அவர் கட்சி மேலதான் ரொம்ப தீவிரமான தாக்குதல் நடத்த போறேன், ஏன்னா என்னோட முதல் டார்கெட்டே அவர் தான் சொல்லி பயங்கரமா பேசியிருக்காராம். ஆளும் தரப்பு சொல்லிதான் சீமான் விஜய் மேல தாக்குதல் நடத்துறதாவும், தேர்தல் சமயத்தில் சில பரிசுகளை வாங்கிக்கிட்டு சீமான் ஆளுந்தரப்புக்கு ஆதரவாக செயல்படுறதாகவும், சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்கே விஜயை ஓரங்கட்டுறதான்னு சொல்லப்படுது அரசியல் வட்டாரத்தில். இந்த விஷயத்தை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.